வணக்கம் சென்னை மேப் ஸ்டூடெண்ட், நான் உங்கள் கபிலன். டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கிறதுல இன்னைக்கு நம்ம என்ன கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம்னா, ஜனவரி 9 அண்ட் ஜனவரி 10க்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் ஒரே இதில் பார்ப்போம். நீங்கள் பிடிஎஃப்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிஎஃப் நாங்கள் சென்ட் பண்ணி விடுறோம். டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல். பிகாஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ் ஓரியன்டாக நிறையா கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக தான் நம்ம மெயின்ஸ் எக்ஸாமாக இருக்கட்டும், ப்ரிலிம்ஸ் எக்ஸாமாக இருக்கட்டும், இன்டர்வியூ கூட கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்மள்ட்ட கேட்பாங்க. ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம். ஸோ வாங்க இன்றைக்கி என்ன, அதாவது ஜனவரி 9 அண்டு 10க்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்துருவோம். ஓகே, மொத்தம் ஒரு 20 கொஷின் 25 கொஷின்ஸ் இருக்கும். என்னென்னு ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு, வணிக ரீதியாக உயிரி பிட்ருமின் உற்பத்தி செய்யும் முதல் நாடு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது என்னென்னா கமர்ஷியலி ப்ரொடியூஸ் பயோபிட்யூமின் தான் சொல்கிறாங்க. பயோபிட்யூமன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இது மூலியமா எனர்ஜியை உருவாக்குற முதல் நாடு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வேற யாரு முதல் நாடு யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்தியா தான். பயோபிட்யூமினை யூஸ் பண்ணி எனர்ஜி, அதாவது கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற முதல் நாடு இந்தியா. இது நமக்கு கொஸ்டின்ஸில் கேட்கலாம். இது பயோபிட்யூமின் எதுக்காகலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலை கட்டுமானத்தில் பயன்படுத்துவதற்காக இந்த பயோபிட்யூமின் அப்படி இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கண்ட்ரியே இதுதான், கமர்ஷியலி ப்ரொடியூஸ்டு பயோபிட்யூமின். ஓகேவா? கமர்ஷியலி வணிக ரீதியாக உற்பத்தி செய்யும் உலகின் முதல் நாடு இந்தியா இந்த பயோபிட்யூமினை யூஸ் பண்ணுறது. ஸோ இது மட்டும் இல்லாமல் என்னென்னா, இதில் ஒரு சஸ்டைனபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குறதுக்கு பார்க்குறாங்க. சமகாலத்தில் சஸ்டைனபிளாக, யாருக்கும் எந்த ஒரு இது இல்லாமல் லாங் லாஸ்டிங்காக நீடித்த சஸ்டைனபிளாக இந்தியாவின் சுத்தமான மற்றும் சுற்றுச்சூழல் பொறுப்புள்ள நெடுஞ்சாலைகள் என்ற தொலைநோக்கு பார்வையோட யூஸ் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பயோபிட்யூமின் தான். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். பயோபிட்யூமின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இது நமக்கு இப்போலாம் 2 மார்க் 3 மார்க்லாம் கிடையாது. பயோபிட்யூமின் அப்படின்னா என்ன அப்படின்னா, எதுலேருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா, இது ரெனியூவபிள் சோர்சஸ்லேருந்து வருது. வெஜிடபிள் ஆயில், கிராப் ஸ்டபுள், ஆல்கா, லிக்னின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தாள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுலேருந்து தான். தாவர எண்ணெயிலேருந்து பயோபிட்யூமின் எடுக்கிறாங்க. பயிர் கழிவுகள்லேருந்து எடுக்கிறாங்க. பாசிகள்லேருந்து எடுக்கிறாங்க. மரத்தின் ஒரு கூறு, ஓகேவா, பிசின் மாதிரி வரும், அதுலேருந்து எடுக்கிறாங்க. விலங்கு உரம் போன்ற புதுப்பிக்கப்பட்ட மூலக்கூறு, ரெனியூவபிள் சோர்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ரெனியூவபிள் சோர்சஸ்லேருந்து எடுக்கிறது தான் இந்த பயோபிட்யூமின். ஸோ இது காலத்துக்கும் அழியாமல் நம்ம யூஸ் பண்ணுறதுலேருந்து, நம்ம யூஸ் பண்ணி வருகிற எக்ஸ்கிரீஷியாலேருந்து நிறைய யூஸ் பண்ணுறதுனால இது யூஸ் ஆகும். ஓகேவா? தோற்றம் மற்றும் உற்பத்தி எங்கன்னா, இந்த பயோபிட்யூமின் முதன்மையாக கச்சா எண்ணெய் வடிகட்டுவதன் மூலம் பெறப்படுகிறது அப்படின்னா பார்த்துங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இது ஒரு கேசோலைன் லைட்டர் இது உள்ளது. சுத்திகரிப்பு செய்யும் போது பெட்ரோல் மற்றும் டீசல் போன்ற அந்த இது ஃபியூல் வெளிவரும்போது வர்றதுதான். அதுக்கப்புறம் மணல் போன்ற வைப்புகளிலும் இது இயற்கையாகவே ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுதான் அடுத்த கொஸ்டின், 2வது கொஸ்டின். இது ஜனவரி 9க்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு 9 and 10 பார்ப்போம். நாளைக்கு இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன, ஜனவரி 12 உள்ளான 13க்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்திய உச்சநீதிமன்றம் எந்த நாட்டுடன் சட்ட எழுத்தர்களை பரிமாறிக்கொள்வதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பூட்டான்ங்கிற நாட்டோட நம்மள்கிட்ட இருக்கிற இப்போ சுப்ரீம் கோர்ட்ல பூட்டான் நாட்டோட 2 கிளர்க்கை கொண்டு வராங்க. இங்கே அவங்க வேலை செய்ய வச்சு, ஸோ இங்கே என்னென்னலாம் லால எப்படிலாம் அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்குது, எப்படி லா சூட்ஸ் பண்ணுறாங்க, எந்தெந்த விதத்துலலாம் நம்ம லாவை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஒரு கோர்ட்டு எப்படி வழி நடத்துகிறாங்க, எப்படிலாம் அதுக்காக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக 2 கிளர்க்கை நியமனம் பண்ணியிருக்காங்க பூட்டானோட ஒரு உதவியோட. ஸோ இது மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் மூலயமா. அதுதான் இது என்னன்னா, இந்திய உச்சநீதிமன்றத்தில் அவங்க 2 பேரும் ஒர்க் பண்ணுவாங்க. எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூட்டான் நாட்டை சேர்ந்த 2 கிளர்க்கு. ஓகேவா? 2 கிளர்க்கு இங்கே உச்சநீதிமன்றத்தில், அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் வேலை பார்ப்பாங்க, ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேவா?
ஸோ இவங்க எல்லா கோர்ட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் இவங்க உற்று நோக்குவாங்க, எழுதி வச்சவங்க. இது மூலயமா அவங்க நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் பண்ணி பூட்டான்ல ஒரு நிலையான ஒரு லாவை ஸ்திரத்தன்மையை கொண்டு வரதுக்காக தான் இந்த மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்குது. இந்தியாவும் பூட்டானும் பூட்டான் சட்ட எழுத்தாளர், ஓகேவா, சட்ட எழுத்தர்கள் இந்திய உறுதி பணியாற்ற அனுமதிக்கும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் தான் இது, ஓகேவா. ஸோ இதோட மட்டும் இல்லாமல் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்த் தான் வந்து இது பண்ணாரு, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போதைக்கு இந்திய தலைமை நீதிபதியாக யார் இருக்காங்க அப்படின்னா சூரியகாந்த். ஓகே, பூட்டானை சேர்ந்த 2 சட்ட எழுத்தர்களை உச்சநீதிமன்ற பணிபுரிய அவரு நியமனம் பண்ணியிருக்காங்க. இதுல என்னென்ன பண்றாங்க அப்படின்னா எய்ம் வந்து நீதி பரிமாற்றம், பயிற்சி மற்றும் நீண்டகால நிறுவன ஒத்துழைப்பு. ஸோ இதை மெயினாக மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துதான் இப்போ அந்த 2 கிளர்க்குகள் வராங்க. பூட்டானோட தலைநகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திம்பு. ஓகே, நாணயங்கள் பூட்டானிய நகல்ட்ரம் மற்றும் இந்திய ரூபாய். அதிகாரப்பூர்வ மொழி சோங்கான்னு சொல்லுவாங்க. மன்னர் வந்து ஜிக்மே கேசர் நாம்கெல் வாங்சுக் அப்படிங்கிறவரு இப்போ பூட்டானோட மன்னராக இருக்காரு. அங்கே மன்னராட்சி நடக்குது, ஓகேவா. அங்கே மக்களாட்சி கிடையாது, அதையும் தெரிஞ்சுக்கங்க. அடுத்து இவர் யாருன்னு தெரியுதுங்களா? இவர் வந்து மாதவ் காட்கில்னு சொல்லுவாங்க. இவர் இறந்து போயிட்டார், ஓகேவா. மாதவ் காட்கில். ஸோ இவர் வந்து சுற்றுச்சூழலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர், ஓகேவா. நிறைய காட்கில் குழுலாம் நம்ம படிச்சிருப்போம். ஓகே, மாதவ் காட்கில்ங்கிறது தன்னோட 82வது வயதில் இவர் ஒரு என்விரான்மெண்டலிஸ்ட்டு. இவர் இறந்து விட்டார். மாதவ் காட்கில் இந்தியாவோட மோஸ்ட் ரெனவுண்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் எக்காலஜிஸ்ட் இவர், ஓகேவா. இன்ஃப்ளூயன்ஷியல் எக்காலஜிஸ்ட் இவர். எக்காலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க, என்விரான்மெண்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க, என்விரான்மெண்டலிஸ்ட்டு. ஸோ இவர் வந்து எப்போ எழுந்திருக்காருன்னா தன்னோட பூனேல ஜனவரி 7 அன்னைக்கு எழுந்திருக்காரு. ஜனவரி 7 பூனேல தான் வீட்டில் இறந்துருக்கிறார், ஓகேவா. வயசு மூப்பு என்னென்ன நடக்குமோ அதனால தான். ஸோ இவர் வந்து வெஸ்டர்ன் கேட்ஸ் பேனல் அதில் இருந்தார், மாதவ் காட்கில். ஸோ இவர் வந்து கிரிட்டிக்கலி பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் எதுன்னு சொல்லிட்டு அந்த பிரிக்கிற அந்த குழுவிலையும் இவர் இருந்திருக்கிறார், மாதவ் காட்கில். இதை தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் ஜனவரி 21 முதல் 2026 வரை, ஜனவரி 21 முதல் 2026 வரை நடைபெறும் இந்திய சர்வதேச ஜனநாயகம் தேர்தல் மேலாண்மை மாநாட்டை, அதாவது IICDEM அப்படின்னா என்ன அப்படின்னா இந்தியா இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் டெமோக்ரஸி அண்ட் எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட். இதுக்கு விரிவாக்கம் என்ன அப்படின்னா, இதுக்கு இந்தியா இன்டர்நேஷனல் டெமோக்ரஸி அண்ட் எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ இதுதான் இந்திய தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்குள்ள வர்றது. இவங்க என்னன்னா ஜனவரி 21, 22க்கு அப்புறம் இந்த ஒரு விழாவை ஹோஸ்ட் பண்றது யார் அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம் தான் ஹோஸ்ட் பண்றாங்க. இது என்ன அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம் ஜனவரி 21 முதல் 26 வரை புதுதில்லி உள்ள பாரத் மண்டபத்தில் இந்த IIC மேலாண்மை இதை வந்து நடத்துறாங்க. இந்த ஒரு ஜனநாயக நிர்வாகம் மற்றும் தேர்தல் மேலாண்மையை பற்றி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமும் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் டெமோக்ராட்டிக் கவர்னன்ஸ் எப்படி இருக்கும், எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு தெளிவான ஏன்னா வருகிற காலங்களில் எலெக்ஷன் நிறைய மாநிலங்களில் வரப்போகுது இந்த வருஷத்தில். ஸோ அதனால இந்த கூட்டமைப்பு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஸோ இது இந்திய தேர்தல் ஆணையத்தோட ஃபேக்ட்ஸு என்னன்னா, இது எப்போ நிறுவப்பட்டாங்க? 25 ஜனவரி 1950 தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடப்படுது. தலைமையகம் புதுதில்லி. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் யாரு? ஞானேஷ் குமார் இப்போ இருக்கிறாரு. இந்தியாவின் பிற தேர்தல் ஆணையர்கள் யாருன்னா சுக்பீர் சிங் சந்து, விவேக் ஜோஷி. ஸோ இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, இதையும் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு அடுத்தது பூமியின் சுழற்சி தினம் 2026 எந்த தேதியில கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜனவரி 8, ஓகேவா. பூமியின் சுழற்சி தினம் ஜனவரி 8. பூமியின் சுழற்சி தினம் 2026 எந்த தேதியில கொண்டாடப்படுது அப்படின்னா ஜனவரி 8. எர்த் ரொட்டேஷன் டேன்னு சொல்லுவாங்க. எர்த் ரொட்டேஷன் டே.
எர்த் ரொட்டேஷன் டே. இது வந்து ஜனவரி 8 ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுறாங்க. இது எதுக்காக அப்படின்னா பிரெஞ்சு பிசிசிஸ்ட் லியோன் பாக்கல்ட் அவர் தான் 1851ல இந்த பூமி சூரியனை சுத்துதா சூரியன் பூமியை சுத்துதா அப்படிங்கிற ஒரு இதுல ஏகப்பட்ட பேர் அந்த இது சொல்றாங்க. இவரு தன்னோட இவரு பிசிக்ஸ்ட் இவரு தன்னோட நிலைப்பாடை சொன்ன தினம் தான் ஜனவரி 8. ஓகேவா? ஸோ பெண்டுலம் எக்ஸ்பெரிமெண்ட் மூலயமா ஃபர்ஸ்ட் பப்ளிக்லி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணது இதுதான் எர்த் ரொட்டேஷன் அப்படிங்கிறது. ஸோ அதோட 175வது வருஷத்தை கொண்டாடுறது தான் அதாவது இப்போ இருக்கிற ஜனவரி 8 2026. ஸோ அதான் இது. ஸோ இது ஒரு தடவை பார்த்துக்குங்க. பிடிஎஃப் வேணும்னா பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நாங்கள் பிடிஎஃப் எல்லாத்தையும் சென்ட் பண்ணுறோம். அடுத்து இந்த மாசத்துக்கு உண்டான என்னென்ன முக்கியமான நாட்கள் அப்படின்னா, ஜனவரி 1 உலக குடும்ப தினம், ஜனவரி 3 ராணு வேலுநாச்சியார் பிறந்த நாள், ஜனவரி 4 உலக பிரெய்லி தினம், ஜனவரி 6 உலக போர் அனாதைகள் தினம் 2026. வேர்ல்டு டே ஆஃப் வார் ஆர்ஃபன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க தான். அடுத்து இந்தியா புறக்கணித்த வரலாறு என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது யார் அப்படின்னா பிரேம் பிரகாஷ். ஹிஸ்ட்ரி தட் இந்தியா இக்னோர்டு அப்படின்னு சொல்லிட்டு இதோட இது யாருன்னா பிரேம் பிரகாஷ்ங்கிறவர் இந்த புக்கோட ஆத்தரை. இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, இவர் ஜனவரி 2026 கோவாவோட சீஃப் மினிஸ்டர் தான் இதை வெளியிட்டிருக்காங்க. ஸோ பிரேம் பிரகாஷ். ஜனவரி கோவா முதல்வர் பிரமோத் சாவந்த் மூத்த பத்திரிகையாளரும் ஆசியன் நியூஸ் இன்டர்நேஷனல் ANI தலைவருமான பிரமேஷ் பிரகாஷ் எழுதிய இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறாரு, ஹிஸ்ட்ரி தட் இந்தியா இக்னோர்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவாவில் பனாஜில் நடக்குது இந்த அதுக்கப்புறம் ஷைன் திட்டம் எந்த அமைப்பின் முதன் முயற்சியாக வருது? ஷைன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஹெல்ப் இன்ஃபார்ம் அண்டு நர்ச்சர் எம்பவர்டு உமன் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப நமக்கு தெரியணும். நர்ச்சர் எம்பவர்டு உமன், அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்டு ஹெல்ப் இன்ஃபார்ம் அண்டு நர்ச்சர் உமன் அப்படிங்கிறது தான் இதோட ஷார்ட் ஃபார்ம். ஷைன் அப்படிங்கிறது தான் இதோட ஷார்ட் ஃபார்மு. இது ஒரு உமன் எம்பவர்மெண்ட் சம்மந்தது. பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் தான் இதில் என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்கீமை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. த ஸ்டாண்டர்ட் ஹெல்ப் இன்ஃபார்ம் அண்டு நர்ச்சர் எம்பவர்டு உமன்கிற இந்த ஸ்கீமை தான். பிஏ ஸ்டாண்டர்டை பற்றி நமக்கு என்ன எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1987. தெரிஞ்சது தான், புதுதில்லி. அப்புறம் பொது இயக்குனர் சஞ்சய் கார்க். அடுத்து கபீந்திர புர்காய்ஸ்தா 94 வயதில் காலமானார். இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இவர் ஒரு பிஜேபி லீடர். ஸோ இது அது மட்டும் தெரிஞ்சால் போதும், நமக்கு இது பொலிட்டிக்கல் நியூஸாக இருக்கிறதுனால இது ரொம்ப தேவை. ஓகேவா? பிஜேபி லீடர் தான் கபீந்திர புர்காய்ஸ்தா அப்படிங்கிறவர். இவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா யூனியன் மினிஸ்டராக கபீந்திர புர்ஷா இருந்திருக்கிறாரு. எப்போன்னா வாஜ்பாய் பீரியட்ல. ஓகேவா? இவர் 1931 பிறந்திருக்கிறாரு. ஸோ இவர் ராஷ்ட்ரிய ஸ்வயம்வேக் சங் 1951 அப்பயே வந்து தன்னை இதில் ஈடுபடுத்திருக்கிறார். அப்புறம் தோல் ஏற்றுமதி கவுன்சிலின் தலைவராக யார் பொறுப்பேற்றிருக்கிறாரு அப்படின்னா, இதில் வந்து லெதர் எக்ஸ்போர்ட்ஸ், ஓகேவா, கவுன்சில் ஃபார் லெதர் எக்ஸ்போர்ட் யாரை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ராஜு மேத்தா ஒரு பேர். ஓகேவா? அடுத்தது கொஸ்டின் 11வது கொஸ்டின், நேஷனல் ஒர்க் ஷாப் ஆன் மாடல் உமன் ஃப்ரெண்ட்லி கிராம பஞ்சாயத்து. இதை வந்து எந்த இது கொண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூனே. ஓகேவா? பூனே மாநிலம் என்ன பண்ணுன்னா மாடல் உமன் ஃப்ரெண்ட்லி கிராம பஞ்சாயத்து. ஸோ பஞ்சாயத்துகளை உமனோட தலைமையில் அதை மாடர்னாக கொண்டு வரதுக்கு தான் இந்த ஸ்கீம் சொல்கிறாங்க. எங்கன்னா பூனேல ஜனவரி 8 மற்றும் 9 தேதிகளில் மாதிரி பெண்களுக்கு வந்து கிராம பஞ்சாயத்துகள் குறித்த தேசிய பட்டறை எந்த நகரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூனேல இந்த மாடர்ன் இதை கொண்டு வராங்க. பஞ்சாயத்து ராஜ் இன் பூனே, மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் இதை ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஓகேவா? இது என்ன பண்ணாங்கன்னா யஷாதா அப்படின்னு சொல்லுவாங்க. யஷாதா அப்படிங்கிற ஒரு இதில் நடக்குது. மகாராஷ்டிரா கவர்மெண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் அந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே தான் இந்த ஃபங்க்ஷன் நடக்குது. எங்கே அப்படின்னா பூனேல. ஓகே, யஷாதா அப்படிங்கிறது.
இதோ இதான் மாதிரி பெண்களுக்கு உகந்த கிராம பஞ்சாயத்துகள் குறித்த தேசிய பட்டறை எங்கே தான் மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் கீழே இது நடக்குது. அது மட்டும் இல்லாமல் மாதிரி பெண்களுக்கு உகந்த கிராம பஞ்சாயத்துகளின் சிறந்த நடைமுறைகள் குறித்து 2 நாள் தேசிய பட்டறை இதுதான். அப்புறம் மகாராஷ்டிரா அரசாங்கத்தின் கிராமப்புற வளர்ச்சி பஞ்சாயத்து துறை இணைந்து ஜனவரி 8 மற்றும் 9 ஆகிய தேதியில் யஷாடாவில் இது நடக்குது. அதுக்கப்புறம் எலக்ட்ரோ ப்ராஜெக்ட் என்னன்னா வாங்சு நீர் மின்சார திட்டம் எந்த நாட்டில் அமைஞ்சிருக்கு? இது வாங்சு நீர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நாட்டில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பூட்டான் நாட்டில். ஓகேவா? இது பூட்டான் நாடு. பூட்டான் நாட்டில் நடக்குது. யாருன்னா இது அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ். அவங்க தான் வந்து 570 மெகாவாட் கரண்ட்டை உற்பத்தி பண்ணுறதுக்காக இந்த வாங்சு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்டை எங்கே ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா பூட்டானில் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த ரிவர் எதோட இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்சு ரிவர் வந்து பிரம்மபுத்திரா ரிவரோட ட்ரிபியூட்டரி தான் இது. ஓகேவா? இங்கே ரன் ஆஃப் ரிவர் ஹைட்ரோ ப்ராஜெக்ட் வாங்சு ரிவர் சுக்கா டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அங்கே தான் இது பண்ண போகிறாங்க. ஸோ அதானி பவர் லிமிட்டடும் கிரீன் பவர் கார்பரேஷன் லிமிடெட் பூட்டானோடும் 54% ஸ்டேக்கோட ஸோ இதை ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு ஆப்ரேட் அண்ட் டிரான்ஸ்ஃபர் மாடலும் இதில் நடக்குது. ஓகேவா? 6000 crore ப்ராஜெக்ட் இது. ஸோ இதை பார்த்துக்குங்க. வாங்சு ப்ராஜெக்ட் இது மிகப்பெரிய இது. இந்த ப்ராஜெக்ட் மிகப்பெரிய இந்தியாவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. அதானி குழுமம் பூட்டான்ல 570 மெகாவாட் வாங்சு நீர் மின்சார திட்டத்தை தொடங்கியிருக்கிறாங்க. சகா மாவட்டத்தில் இந்த பூட்டான் சுகா மாவட்டத்தில் வாங்சு ஆற்றில் ஓடும் நதிநீர் மின் திட்டமாக இது சொல்றாங்க. அப்புறம் மேல்காட் புலிகள் சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு? மேல்காட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மத்திய பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கு. மேல்காட்னா மத்திய பிரதேசத்தில் இந்த இது அமைஞ்சிருக்கு. மத்திய பிரதேசத்தில் பாம்பேவோட நேச்சுரல் ஹிஸ்டரி சொசைட்டி 15 கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு இந்தியன் வல்ச்சர் மேல்காட் டைகர் ரிசர்வ்ல சொல்லியிருக்காங்க. இந்த மேல்காட் டைகர் ரிசர்வ் எங்க இருக்குன்னா மகாராஷ்டிரா சதர்ன் ஆஃப்ஷூட்ல காவில்ஹார் ஹில்ல இருக்கு. ஓகே, அதுதான் இது. பார்ப்போம். ஸோ பம்பாய் இயற்கை வரலாறு சங்கம், அதாவது பாம்பே நேச்சுரல் ஹிஸ்டரி சொசைட்டி 15 கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு, அதாவது 15 ஆபத்தான இந்திய கழுகுகளை வெளியிட்டிருக்கு. ஸோ எங்கன்னா மேல்காட் புலிகள் காப்பகத்தில் மகாராஷ்டிராவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்பூரா மலைத்தொடரில், இது தெற்கு பகுதியில் கவில்கர் மலையில் இருக்குது. ஓகே, மகாராஷ்டிரா முதல் புலிகள் காப்பகம் இதுதான். ஸோ மால்காட்னா என்னன்னா செவரல் வேலி ரிஃப்ளெக்டிங் இன் லேண்ட்ஸ்கேப்னு சொல்லுவாங்க. இது வந்து 5 தப்தி ரிவர் ட்ரிபியூட்டர்ஸோட கேட்ச்மெண்ட் ஏரியா தான் இது. காண்டோ, காப்ரா, சிப்னா, காட்கா அண்ட் டோலர் அப்படிங்கிற இந்த இடத்தோட கேட்ச்மெண்ட் ஏரியா லாஸ்ட்டாக இருக்கிறது தான். ஸோ இதை பார்த்துக்குங்க. ஸோ எந்த விரைவு சாலையின் கட்டுமானத்தின் போது 2 கின்னஸ் உலக சாதனைகள் இந்திய தேசிய நெடுஞ்சாலை பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கின்னஸ் சாதனை தேசிய நெடுஞ்சாலை 2 கின்னஸ் உலக சாதனைகள் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பெங்களூரு கடப்பா விஜயவாடா எக்ஸ்பிரஸ்ல விரைவு சாலையில் இதை பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா இந்த பெங்களூரு கடப்பா விஜயில் 2 வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்டு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் இதை அறிவிச்சிருக்காங்க. MS ராஜ்பத் இன்ஃப்ராகான் லிமிடெட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்தியாவின் முதல் டீப் டெக் ஸ்டார்ட் அப் கொள்கையை அறிமுகப்படுத்தியது யாரு? டீப் டெக். ஓகேவா? டீப் டெக் அறிமுகப்படுத்திய மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பார்த்தாலே தெரியும், தமிழ்நாடு தான். ஓகேவா? தமிழ்நாடு. இது என்னன்னா ஃபர்ஸ்ட் 24 மணி நேரத்தில் 29 லேன் கிலோமீட்டர்ஸை இந்த பிட்யூமினஸ் கான்கிரீட்டை வச்சு பண்ணியிருக்கிறதுனால இவங்களுக்கு இந்த ரெக்கார்டு கிடைச்சிருக்கு. ஓகே, லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ரெக்கார்டு என்னன்னா 10,000 மெட்ரிக் டன்னு பிட்யூமினஸ் கான்கிரீட் மூலயமா பண்ணியிருக்கிறதுனால தான். ஸோ அது என்னன்னு பார்த்துங்க. இதுக்கப்புறம் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டீப் டெக் ஸ்டார்ட் அப் பாலிசி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் பண்ணுறாங்க. இந்த டீப் டெக் பாலிசி 2021 எய்மே வந்து கட்டிங் எட்ஜ் ரிசர்ச்சை கொண்டு வரதும் கமர்ஷியல் சொல்யூஷன் அப்புறம் பொசிஷனிங் ஸ்டேட்ஸ் நேஷனல் ஹப்பை உருவாக்குறதா தான் இது. இந்த 100 கோடி ரூபாய் இதுக்கு ஒதுக்கி ஒரு 100 டீப் டெக் ஸ்டார்ட் அப்பை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையோட ஆரம்பிக்கப்பட்டதான் இந்த டீப் டெக் ஸ்டார்ட் அப் பாலிசி. ஓகே,
ஸோ இது தெரிஞ்சுக்கங்க. என்னன்னா பெருசா இதுல கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. தமிழ்நாடு டீப் டெக் ஸ்டார்ட் அப் பாலிசி ஸோ 2025-26 100 கோடி ரூபா செலவுல பண்றாங்க. ஸோ இந்த ஜனவரி 9 உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் இதுதான். அடுத்து நம்ம ஜனவரி 10க்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். வணக்கம் சண்டமாப் ஸ்டூடெண்ட். அடுத்து நம்ம ஜனவரி 9க்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம். அடுத்து ஜனவரி 10க்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். உங்களுக்கு இது ரெண்டுத்துக்கு உண்டான பிடிஎஃப் வேணும்னா பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிஎஃப் அட்டாச் பண்ணி விட்றேன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே போத் ப்ரிலிம்ஸு கம்ஸ் மெயின்ஸுக்கு யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். சயின்ஸ் அண்ட் டெக்கு, அதுக்கப்புறம் வந்து என்விரான்மெண்டல் நியூஸு, அப்புறம் ஜியாகிரபிக்கல் நியூஸு, ஹிஸ்டாரிக்கல் நியூஸு, ஆர்கியாலஜிக்கல் நியூஸு, ஸோ கான்ஸ்டியூஷனல், எக்கனாமிக்கல் எல்லாமே, அதுக்கப்புறம் வந்து இறந்து போனால் அதாவது அப்பாயின்மெண்ட்ஸு, இது எல்லாமே சேர்ந்து கரெக்டாக ஒரு கலவையாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு தரமாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, எங்களை ஸ்டே டியூன்டாக இருங்க எங்களோட. ஸோ வாங்க இன்னைக்கு ஜனவரி 10க்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு 18 கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட இருக்கும். ஸோ ஒன்று ஒன்றா நம்ம கிறிஸ்பாக பார்க்கும். ஓகேவா? ரொம்ப நேரம்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஃபர்ஸ்ட்டு என்னன்னா, நம்மளுக்கு புக் ஃபேர் மாதிரி டெல்லியில புக் ஃபேர் ஒன்று நடத்துறாங்க. அதுல இந்த வருஷத்துக்கு எதை தீமா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, வேர்ல்டு புக் ஃபேர்ல, அதாவது மிலிட்ரி, ஓகேவா, நம்மளோட மிலிட்ரி சர்வீஸ் இருக்கு இல்லைங்களா, ஏர்ஃபோர்ஸு, அதுக்கப்புறம் வந்து நேவி, அப்புறம் ஆர்மி. ஸோ இதோட அனைத்து விதமான இதுதான் உலக புத்தக கண்காட்சியின் மத்திய கருப்பொருள். இந்த 53வது புத்தக கண்காட்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் மிலிட்ரி ஹிஸ்டரி வேலர் அண்ட் விஸ்டம் 75 அப்படின்னு சொல்லிட்டு தான். ஓகேவா? இதுதான் இந்திய ராணுவ வரலாறு வீரம் மற்றும் ஞானம். இந்திய ராணுவ வரலாறு வீரம் மற்றும் ஞானம் அட் 75 அப்படிங்கிற ஒரு கருப்பொருளோட இந்த வருஷம் ஜனவரி 10ஆம் தேதி புதுதில்லியில இந்த புக் ஃபேர் நடக்குது. இந்த எப்பொழுதும் இல்லாம இந்த புக் ஃபேருக்கு இந்த வருஷம் ஃப்ரீ. ஓகேவா? என்னன்னா நுழைவு கட்டணம் எதுவும் கிடையாது, எல்லாரும் ஃப்ரீயா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது முகப்பு வாயில் வாசல்லையே வந்து மிலிட்ரியை பேஸ் பண்ணி, நேவியை பேஸ் பண்ணி, ஏர்ஃபோர்ஸை பேஸ் பண்ணி நிறைய புத்தகங்கள் இருக்கும். ஓகே, அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. இந்திய ராணுவ வரலாறு மற்றும் வீரம் மற்றும் ஞானம் வேலோர் அண்ட் விஸ்டம் அப்படிங்கிற ஒரு கருப்பொருளோட தான் இந்த 53வது புதுதில்லியில நடக்கிற இந்த உலக 53வது புத்தக கண்காட்சி ஜனவரி 10 முதல் தில்லியில உள்ள பாரத் மண்டபத்துல நடைபெறுது. ஓகேவா? இது தேசிய புத்தக அறக்கட்டளை கீழே இந்த வருது. நேஷனல் புக் ட்ரஸ்ட், ஓகேவா, நேஷனல் புக் ட்ரஸ்ட் மூலமா இது நடத்துறாங்க. இதுல இந்த வருஷத்தோட தீம் என்ன அப்படின்னா, இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்போர்ட்ஸை ஹானர் பண்ற மாதிரி. இது வரைக்கும் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆகி 75 வருஷம் ஆகுது இல்லையா? ஸோ இது வரைக்கும் என்னென்ன நடக்குதோ ஸோ அதை தான் இதை பேஸ் பண்ணி இருக்கு. புத்தக கண்காட்சிக்கு அனைத்து பார்வையாளருக்கும் நுழைவு இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்குங்க. அடுத்த கொஸ்டின் இது பாருங்க. இது என்னன்னா, ஆதாருக்கு ஒரு மேஸ்கட். ஓகேவா? இது ஒரு உடாய் அப்படிங்கிற ஒரு மேஸ்கட்டை உருவாக்கியிருக்காங்க. யார் அப்படின்னா, கேரளாவை சேர்ந்தவங்க. ஓகேவா? உடாய் ரீசென்ட்லி நியூஸ் இன் அசோசியேட்டட் வித் விச் ஆர்கனைசேஷன்? உடாய்னா என்ன? யூனிக்யூ ஐடென்டிபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட ஆர்கனைசேஷன்ல இந்த உடாய் அப்படிங்கிற ஒரு மேஸ்கட்டோட வெளில விட்டுருக்காங்க. ஓகேவா? செய்திகளில் வெளியான உதை எந்த அமைப்புடன் தொடர்புடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய தனித்துவ அடையாள ஆணையம். ஓகே, அதாவது யூனிக்யூ ஐடென்டிபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஓகே, சோ இந்த உதாய் என்ற பெயரில் குடியிருப்பாளர்களை எதிர்கொள்ளும் ஆதார் சின்னத்தை அறிமுகப்படுத்தி இருக்கு. ஓகேவா? சோ உடாய் அப்படிங்கிறது ஆதார் மேஸ்கட். அதுக்கு பேர் என்னன்னா உடாய், UDAI. உடாய்ங்கிறது உடாய் அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்ட் ஆதார், அண்டர்ஸ்டாண்டு, ஆத்தன்டிகேஷன், ஆஃப்லைன் வெரிஃபிகேஷன், இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது இந்த சின்னம் ஆதார் தொடர்பான தகவல் தொடர்புகளையும் எளிதாக்குவதையும் குடிமக்கள் விழிப்புணர்வையும் இந்த சின்னத்தை வச்சிருக்காங்க. இது யாருன்னா, இந்த அருண் கோகுல்ங்கிறவரு திருச்சூரை சேர்ந்தவர். கேரளா வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஃபார் மாஸ்கட் டிசைன் கேட்டகரிக்கு வாங்கியிருக்கிறார். ஓகேவா? மை கவர்மெண்ட் தளத்துல தேசிய அளவிலான போட்டி மூலம் இந்த சின்னம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, இதுல வின் பண்ணவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரளா திருச்சியூரை சேர்ந்த அருண் கோகுல் அப்படிங்கிறவர் தான். இது மெயினா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆதார், அதாவது மேரா ஆதார் மேரே பெஞ்ச் ஆன் டிரான்ஸ்லேஷன் சொல்லுவாங்க, மை ஆதார் மை ஐடென்டிட்டின்னு. இது எங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 28 ஜனவரி 2009 இது ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? இப்போதைக்கு இதோட சேர்மன் யார் அப்படின்னா நீலகாந்த் மிஸ்ரா.
இப்போதைக்கு இதோட சிஇஓ புவனேஷ் குமார், அதையும் பாத்துக்குங்க. சேர்மன் உடாயோட சேர்மன் வந்து நீலகாந்த் மிஸ்ரா. ஸோ இதையும் பாத்துக்குங்க. சிஇஓ. இப்ப எதை ஆரம்பிக்கப்பட்டாங்கன்னா 2009ஆம் ஆண்டுகள்ல ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட இது 16 வருஷம் முடிவடைந்து விட்டது. பூட்டானுக்கு இந்திய தூதர் எந்த மாநிலத்துக்கு கலாச்சார விஜயம் மேற்கொண்டிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடிஷா கவர்மெண்ட்டுக்கு இந்தியன் அம்பாசிடர். ஓகேவா? பூட்டானுக்கான இந்திய தூதர் எந்த மாநிலத்துக்கு கலாச்சார விஜயம் பண்ணியிருக்காருன்னா ஒடிஷாவுக்கு விஜயம் பண்ணியிருக்கிறாரு. இந்த இதுல என்ன அப்படின்னா புத்திஸ்ட் ஹெரிட்டேஜ் லொகேஷன் ஒடிஷால, அதுவும் ஸ்தூபா, மானஸ்டரி, எக்ஸ்கவேஷன் சைட் எல்லாத்தையுமே பாக்குறாங்க. ஒடிசாலுக்கு என்ன இருக்கு அப்படின்னா கலிங்கா இருக்கு இல்லையா, அதை பாக்குறதுக்கு மெயினா வந்திருக்காங்க. ஸோ அதான் இது. ஸோ வரலாற்று ரீதியாக கலிங்கம் என்று அழைக்கப்படும் ஒடிசா, ஓகேவா, கலிங்கம் என்றும் அழைக்கப்படும் ஒடிசாவை பௌத்த வரலாற்றில் ஒரு முக்கிய இடத்தை பார்க்க வந்திருக்காரு. பழங்கால ஸ்தூபாக்கள், மடங்கள் மற்றும் அகழ்வாராய்ச்சி தலங்களை ஒடிசா முழுவதும் உள்ளதை பார்க்கறதுக்கு தான் பூட்டானோட அம்பாசிடர் வந்திருக்காங்க. அடுத்து கடகடன் போயிடுவோம். அப்புறம் அதி விசிஷ்ட ரயில் சேவா புரஸ்கர் 2025 எந்த அமைப்பால் வழங்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே. ஸோ அதி விசிஷ்டி ரயில் சேவா புரஸ்கர் இந்தியன் ரயில்வேல வழங்கப்படுது. இந்த இந்தியன் ரயில்வே அதாவது 17th அதி விக்ஷித் ரயில் சேவா புரஸ்கர் 100 ஆபீசர்ஸ் அண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு இந்த அவார்டை கொடுக்குறாங்க. இது எங்க நடக்குது அப்படின்னா ஜனவரி யாஷோ பூமி நியூ டெல்லியில நடக்குது. ஸோ இது ரயில்ல, அதாவது ரயில் டிபார்ட்மெண்ட்ல நடக்கிறவங்களுக்கு தான். இந்திய ரயில்வே 70வது அதி அஷ்டி விசிஷ்ட ரயில் சேவா புரஸ்கர் விருதை 100 அதிகாரிகளுக்கு வழங்குறாங்க. ஸோ இந்த விருது வழங்கும் விழா ஜனவரி 9 எங்க நடக்குது? யாஷபூமியில் நடைபெறுது, புதுடெல்லியில. ஓகேவா? இந்த ரயில்வே சேவை, பாதுகாப்பு மற்றும் புதுமை ஆகியவற்றில் பங்கேற்கும் ரயில்வே வாரியத்தின் மூத்த அதிகாரிகள் மற்றும் ரயில்வே மண்டலங்களின் பொது மேலாளர்கள் இந்த விழாவில் கலந்து கொள்றாங்க. சோ இதுல யார் வந்து இதை பிரசன்ட் பண்றாங்க அப்படின்னா யூனியன் ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் இதுல கலந்துக்கிறாரு. அதையும் பாத்துங்க. அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் வாகனத்திலிருந்து வாகனத்திற்கு தொடர்பு தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்திய முதல் நோக்கம் என்ன அப்படின்னா ஆக்சிடென்ட்டை குறைக்கணும் அப்படிங்கிற மெயின் தான். நெடுஞ்சாலைகளில் வாகனத்தின் நெடுஞ்சாலைகளில் உள்ள வாகன வேகத்தை அதிகரிக்கல, வாகனங்களோட நேரடி வாகன தொடர்பு மூலம் சாலை விபத்துகளை குறைக்கிறதுக்காக உள்ளதான் இந்த V2V, அதாவது வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியை உண்டாக்குறதா V2V டெக்னாலஜி, கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா 2026க்குள்ள மேஜர் ஷிஃப்ட் இன் ரோடு சேஃப்டியை கொண்டு வரணும். இப்ப உள்ள நிறைய மக்கள் தொகை காரணங்களாலையும் நிறைய பொருளாதார முன்னேற்றத்தினாலையும் ஏகப்பட்ட பேர் வந்து புதிய காரோ பழைய கார்களோ, புதிய பைக்கோ பழைய பைக்கோ நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ரோடுல சேஃப்டிஸ், ரோடும் நல்லா இருக்கணும், ரோடு சேஃப்டி முக்கியம், ரோடு அவேர்னஸ் இருக்கணும், ஓட்டுறவங்களும் பொறுமையா ஓட்டணும். ஸோ அதெல்லாம் எதுவுமே இல்லாம ஏகப்பட்ட ரோடு ஆக்சிடென்ட் நடக்குது. ஸோ இதனால ஒரு 100 கோடி மக்கள் தொகையில கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி மக்கள் வந்து இந்த ஆக்சிடென்ட்னால இறக்குறாங்க. அது கை கால் போகுது, மூளை சாவு அடைகிறாங்க. ஸோ உடனே ஸ்பாட் டெட் ஆகுது, ஏகப்பட்ட பேர் ஃபேமிலிஸ் வந்து இதாகுது, பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதனாலதான் இது வந்து இந்த ரோட் சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வெஹிக்கிள் டு வெஹிக்கிள், இப்போ ஒரு பஸ் லாரியும் முன்னுக்கு பின்ன போகுது அப்படின்னா அதுல சிம் கார்டை பொருத்தி இந்த பஸ் என்னென்ன பண்ண போகுது அதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஸோ ரைட்டு போக போதா, லெஃப்ட் போக போதா, இல்ல ஸ்பீடு என்ன போகுது, ஸோ இப்போ பைக் அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் இந்த கம்யூனிகேஷன் டெக்னாலஜி உருவாக்குறாங்க. இது என்னன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எய்ம் டு ரெடியூஸ் ரோட் ஆக்சிடென்ட். எதனால அப்படின்னா வெஹிக்கிள் டு கம்யூனிகேஷன் டைரக்ட்லி மொபைல் ஆன் இன்டர்நெட் நெட்வொர்க்ஸ் மூலமா பண்றாங்க. இது மல்டி வெஹிக்கிள் இந்த இதை கொண்டு டென்ஸ் ஃபாக்ல, அப்புறம் ஃப்ரீக்வென்ட்லி ஃபேட்டல் ஆக்சிடென்ட் நடக்கிற ஏரியால, வின்டர் மந்த்ல, அப்புறம் வந்து வளைவுல, அப்புறம் வந்து விசிபிலிட்டி ட்ராப் ஷார்ப்லி ஹியூமன் ரியாக்ஷன். ஸோ இதெல்லாம் கொண்டு வரதுக்கு தான் இதை பண்றாங்க. ஸோ இந்த V2V தொழில்நுட்ப வாகனங்களுக்கு நிறுவப்பட்ட சிம், ஓகேவா, சிம் V2V தொழில்நுட்ப வாகனங்களுக்கான நிறுவப்பட்ட சிம் கார்டை போன்ற பிரத்யேக தகவல் தொடர்பு சாதனத்து மூலயமா இந்த ரோடு ஆக்சிடென்ட்டை குறைக்கிறது தான் இந்த மெயின் நோக்கமே. அடுத்த கொஸ்டின், ஜனவரி 2020 அறிவிக்கப்பட்ட சோம்நாத் சுவாமிநாதன் பர்வ், இது என்ன அப்படின்னா சோமநாத் சுவாபிமான் பர்வ் எதை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது வந்து 1000 years, ஓகேவா,
சோமநாத் கோயில் மீதான முதல் பதிவு செய்யப்பட்ட தாக்குதல் இருந்து 1000 ஆண்டுகள் ஆயிருக்கு. இந்த சோம்நாத் புரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புரி சோம்நாத் சாம்பவ் பரு இந்த கோயில் எங்க இருக்கு? குஜராத்ல. ஜனவரி 8ல இருந்து ஜனவரி 11 வரைக்கும் இதை கொண்டாடுறாங்க. இந்த ஈவெண்ட்டை 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரெக்கார்டட் அட்டாக் இதுதான் சோம்நாத் டெம்பிள்ல நடந்ததுதான். இந்த சோம்நாத் டெம்பிள் என்ன அப்படின்னா ஜோதிர்லிங்கா லார்ட் சிவாவுக்கு இது பண்றாங்க. 12 ஜோதிர்லிங்கா. ஸோ இது என்னென்னத்தெல்லாம் மெயின் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சோம்நாத் சுவாபிமான் கோவில். ஸோ ஜனவரி முதல் 11 வரை இது அனுசரிக்கப்படுது. ஸோ சோம்நாத் கோயில்ல மீதான முதல் பதிவு செய்யப்பட்ட தாக்குதல் 1000 ஆண்டுகளுக்கு ஆயிடுச்சு. நரேந்திர மோடி முடிவின் பேரில் இந்த அனுசரிப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஓகேவா? இந்த கோயில் சனாதன நாகரிகத்தின் மீள்தன்மை, தொடர்ச்சி மற்றும் ஆன்மீக வலிமையை குறிக்கிறதா இந்த மெயினான ஒரு நோக்கமே. அடுத்தது தேசிய சரஸ் கண்காட்சி 2020 எந்த இடத்துல நடைபெறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து குண்டூர். ஓகேவா? இந்த தேசிய சரஸ் குண்டூர்ல ஆந்திர பிரதேசத்துல இந்த ஷிஷிர் சரஸ் இங்க வருங்க சரஸ் ஃபேர் 2025 எங்கன்னா ஜனவரி 10 ஆரம்பிக்கப்படுது ஆந்திர பிரதேசத்துல. எப்பன்னா ஜனவரி 6 இருந்து ஜனவரி 18 வரைக்கும் இந்த விழா நடக்குது. ஓகேவா? ரூரல் வாழ்வாதாரத்தையும் அதோட பெண்களோட என்டர்பிரைசஸ் அவங்களோட தொழில முன்னேற்றத்துக்கும் இந்த நேஷனல் லெவல் சரஸ் மேளா இங்க நடக்குது அப்படின்னா ஆந்திர பிரதேசத்துல நடக்குது. ஓகே, குண்டூர் டிஸ்ட்ரிக்ட்ல இதை பாத்துங்க. ஆந்திர பிரதேசம் குண்டூர் மாவட்டம் பெரிய தேசிய நிகழ்வை நடத்தவருக்கு என்ன அப்படின்னா எத்தனாம் தேதியிலிருந்து ஜனவரி 6 முதல் ஜனவரி 18 வரைக்கும். ஓகேவா? கிட்டத்தட்ட 12 நாள். என்னன்னா கிராமப்புற வாழ்வாதாரங்கள் மற்றும் பெண்கள் தலைமையிலான நிறுவனங்களுக்கு ஒரு தேசிய தளத்தை உருவாக்குறதா இதோட மெயின் நோக்கமே. அடுத்து ஜனவரி 6, 2020 தொடங்கப்பட்ட ஏஐ ஸ்கில்லிங் திட்டம் செயற்கை நுண்ணறிவு திறன்களை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. எது அப்படின்னா 10 லட்சம் யூத் அண்ட் ஸ்மால் என்டர்பிரைனர்ஸை கொண்டு வரணும். ஜனவரி 6 எங்க நடந்திருக்குன்னா ஏஐ ஸ்கில்லிங் ப்ரோக்ராம். ஏஐ ஸ்கில்லிங் ப்ரோக்ராம் எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஐ ஸ்கில்லிங் ப்ரோக்ராம் வழங்குவதை நோக்கமாக கொண்டிருக்கு. ஸோ 10 lakhs யூத் அண்ட் ஸ்மால் என்டர்பிரினர்ஸ் இதில் உருவாக்குறாங்க. அதாவது யூனியோட ஐடி இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் இதை ஓபன் பண்ணி வச்சிருக்கிறாரு. இவர் தான் அஸ்வினி வைஷ்ணவ். மத்திய தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஜனவரி 6 இந்த விழாவை தொடங்கி வச்சிருக்கிறார். இதோட நோக்கமே என்ன அப்படின்னா 1 மில்லியன் இளைஞர்களை ஏஐ ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலயமா உருவாக்கணும். இது எங்க நடக்குது? ராஜஸ்தான் ஜெய்ப்பூர்ல நடந்திருக்கு. இந்த ஏஐ மாநாட்டில் அதாவது மெயின் நிகர் உரையின் போது இதை வெளியிட்டு இருக்கிறாரு. ஸோ மெயின் நிகர் உரைனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஏஐ கான்ஃபரன்ஸ் விர்ச்சுவல் கான்ஃபரன்ஸ் தான் ஏஐ மெயின் நிகர்னு சொல்லுவாங்க. இந்த குளோபல் ஏஐ இம்பாக்ட் சமிட் எங்க நடக்குது அப்படின்னா நியூ டெல்லியில ஃபர்ஸ்ட் டைம் இது இந்தியாவில் நடக்குது. இந்த ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ஏஐ இண்டெக்ஸ் மூலமா இதை கொண்டு வராங்க. ஸோ குளோபல் ஏஐ இம்பாக்ட் சமிட் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நியூ டெல்லியில. இந்த சமிட் அங்கதான் நடந்திருக்கு. உலகளாவ ஏஐ தக்க உச்சி மாநாடு இந்தியாவில் முதல் முறையாக இது நடத்திருக்கு. அடுத்து தூசி பரிசோதனை. சமீபத்தில் செய்தியில வெளியான தூசி பரிசோதனை எந்த அமைப்பால் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரோ. இது ஒரு சயின்ஸ் அண்ட் டெக் நியூஸ். இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இது பண்றாங்க. ஸோ வானத்துல இருக்கிற மெட்டீராய்ட் சொல்லுவாங்க, ஆஸ்ட்ராய்ட் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆண்ட்ரோமேடாஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த நுண்ணிய துகள்கள் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு சொல்றதுதான் இது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இஸ்ரோவின் தூசி பரிசோதனை டெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 வினாடிகளுக்கு ஒரு கிரகங்களுக்கு இடையான தூசி துகள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதா இது. இந்த டெக்ஸ் இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது ஸ்மால் அட்மாஸ்பியரிக் டஸ்ட் பார்ட்டிகளை கொண்டு நிர்ணயிக்கிறதா இது. எங்க அப்படின்னா இஸ்ரோவால் நடக்கிறது. டெக்ஸ்ன்னா என்ன அப்படின்னா டஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்னு அர்த்தம். டெக்ஸ் மீன்ஸ் டஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ 3 கிலோ எடையுள்ள டெக்ஸ் கருவி PSLV C-53 மூலயமா இந்த மிஷன் நடக்குது. ஓகேவா? இதுல எதெல்லாம் அவங்க வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 1 மற்றும் பிப்ரவரி 9 2024 சுற்றோட்ட தூசி தாக்கங்களை பதிவு செஞ்சிருக்கு. ஸோ இதுல காமெட்ஸ் வரும், மெட்ராய்ட்ஸ் வரும், ஆஸ்ட்ராய்ட்ஸ் வரும், அப்புறம் ஹாட் பாடிடு செலிஸ்டிக்கல் ஆப்ஜெக்டும் வரும். ஓகே,
தூசி பரிசோதனை அப்படின்னா என்ன அப்படின்னா வீனஸின் அடர்த்தியான வளிமண்டலத்திலோ அல்லது சிவப்பு கிரகமான செவ்வாய் கிரகத்தின் இதுல இருக்கிற இந்த டெக்ஸ் என்பது வளிமண்டலம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எந்த கிரகத்திலும் உள்ள அந்த தூசி துகள்களை தான் படியக்கூடிய தூசி துகள்களை தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் புவியியல் குறியீடு GI இண்டெக்ஸ், அதாவது நாகௌரி அஸ்வகந்தா எந்த மாநிலத்தில் முக்கியமானதா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான். அதாவது ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க அஸ்வகந்தாக்கு, நாகௌரி அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சென்ட்ரல் கிராண்டட் பண்ணியிருக்கு ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன். நாகௌரி அஸ்வகந்தாவுக்கு இன்னைக்கும் ரீஜனல் ஐடென்டிட்டி கொடுக்கறதுக்காக நாகூர் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள ராஜஸ்தான் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள ஒரு ட்ரை கிளைமேட்டான ஏரியா. அங்க கிடைக்கிற அந்த அஸ்வகந்தாவுக்கு அதாவது புவியியல் இது இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அஸ்வகந்தா வெரைட்டியா இருக்கிறதுனால இது ஏரிட் ரீஜன்ல வளர்றது. எங்கன்னா ராஜஸ்தான்ல நாகௌரி அஸ்வகந்தாவிற்கு பிராந்திய அடையாளத்தை அங்கீகரித்து புவியியல் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. ஓகே. அப்புறம் தந்தை பெரியார் வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா இது தமிழ்நாட்டுல. ஓகேவா? தமிழ்நாட்டுல இருக்கு. இது வந்து ஆல் இந்தியா டைகர் எஸ்டிமேஷன் 2026 ஃபர்ஸ்ட் எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தான். ஸோ தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயத்துல 2026 ஆண்டுக்கான அகில இந்திய புலிகள் மதிப்பீடு AIT 25 இங்கதான் தொடங்கியிருக்காங்க. ஈரோடு மாவட்டத்துல பர்கூர் மலைகள்ல இது அமைஞ்சிருக்கு. ஓகேவா? சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் ஆஃப் தமிழ்நாடு, அப்புறம் வந்து மகதேஸ்வர், அப்புறம் காவேரி வைல்ட் லைஃப் சாங்சுரி கர்நாடகா, இங்க எல்லாம் நடக்குது. ஓகே. அப்புறம் நீலகிரி எலிஃபண்ட் ரிசர்வும், இது எல்லாத்துலயுமே வந்து இந்த 2026க்கான ஆல் இந்தியா டைகர் எஸ்டிமேஷன் இங்க நடக்குது. அதுக்கப்புறம் NQAS இது என்ன அப்படின்னா அமைச்சகத்தால் நிறுவப்பட்ட ஒரு தேசிய தர கட்டமைப்பு. அப்படின்னா நேஷனல் குவாலிட்டி அஷூரன்ஸ் இண்டெக்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். ஸோ நேஷனல் குவாலிட்டி தேசிய தர உறுதி தரநிலை நேஷனல் குவாலிட்டி எங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அதாவது சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்து மூலமா நடக்குது. இது வந்து 50,320 பப்ளிக் ஹெல்த்ல எல்லா ஸ்டேட்லயும் எல்லா யூனியன் டெரிட்டரிஸும் எந்த அளவுக்கு இருக்கு ஹெல்த் இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதா. இது எங்கெங்கெல்லாம் பண்ண போறாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல், சப் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல், கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர், ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர் பிரைமரி ஹெல்த் சென்டர், அர்பன் பிரைமரி ஹெல்த் சென்டர்ல எல்லா இடத்துலயுமே ஃபோக்கஸ் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் என்னன்னா சேஃப்டி குவாலிட்டி அண்ட் பேஷண்ட் ஃபோக்கஸ்டு எந்தெந்த ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கு அப்படின்னு காமிக்கிறதா. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கீழே வருது. ஸோ நேஷனல் குவாலிட்டி அஷூரன்ஸ் ஸ்டாண்டர்ட் அதன் மூலயமா நடக்குது. தேசிய தர உறுதி என்பது சுகாதாரம் ஓகேவா மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தால் கொண்டு வரப்பட்டதுதான். இதுல என்னன்னா நம்பகமான பொது சுகாதார செயல் பாதுகாப்பு தரம் மற்றும் நோயாளியை மையமாக கொண்டு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாக்குறதா. இது அனைத்து தரப்பு இடங்கள்லயும் இது நடத்த போறாங்க. அதுக்கப்புறம் உலகின் முதல் மற்றும் மிகப்பெரிய திரவ மற்றும் அதிகபட்ச மேம்பாட்டுதல் வசதியை கொண்டது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெடும் மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோல் அண்ட் நேச்சுரல் கேஸ்னால இந்த இது நடக்குது. என்ன அப்படின்னா வேர்ல்டுலே ஃபர்ஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் லிக்விட் கன்வர்ஷன் அந்த மேக்சிமம் LC மேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எங்க நடக்குதுன்னா விசாகப்பட்டினம் ரிஃபைனரியில நடக்குது. அது எங்க இருக்கு? விசாகப்பட்டினம் ரிஃபைனரினா ஆந்திர பிரதேசத்துல. அதாவது விஸ்காஸ் ரிஃபைனரி மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட் மூலயமா 31,406 கோடி ரூபாய் செலவுல இது நடக்குது. ஓகே. அதுக்கப்புறம் இந்தியாவின் முதல் முழுமையான காகிதமற்ற மாவட்ட நீதிமன்றம் எந்த மாநிலத்துல திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளா. ஸோ எப்போதுமே எதா இருந்தாலும் முன்னோடியா கொண்டு வந்துருவாங்க. ஸோ எங்க அப்படின்னா வயநாடு டிஸ்ட்ரிக்ட்ல முதல் முழுமையான காகிதமற்ற மாவட்ட நீதிமன்றம் ஜனவரி 6, 2026 வந்திருக்கு. எங்க அப்படின்னா கேரளால. ஸோ இது நீதிமன்றம் கேரளா வயநாடு மாவட்டத்தில் உள்ள கல்பெட்டாவில் அமைஞ்சிருக்கு. ஓகேவா? இந்தியாவில் தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்களால் மெய்நிகர் முறையில அதாவது வீடியோ கான்பரன்ஸ் முறையில இதை ஓபன் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஓகேவா? ஆல் ஜுடிஷியல் ப்ராசஸ், கேஸ் ஃபைலிங், ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட், அப்புறம் எலக்ட்ரானிக்கலி எல்லாமே கொண்டு வந்திருக்காது. இதுல தான் கொண்டு வந்திருக்காங்க, டிஜிட்டல் மூலியமா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதோட இன்னைக்கு ஜனவரி 9 மற்றும் 10க்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிச்சிருக்கிறோம். இன்னொரு நாள் அதாவது நாளைக்கு உங்களுக்கு ஜனவரி
12க்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்டே டியூன்டாக இருங்க. பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாமே வரும். நெக்ஸ்ட்டு எங்கள் சேனலில் தமிழ்நாடு பாலிசி நோட்ஸ், அதுக்கப்புறம் வந்து டிஐபிஆர் நோட்ஸ், அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஸ்கீம், அப்புறம் தமிழ்நாடு ஸ்கீம்ஸ், எக்ஸாமுக்கு தேவையான அனைத்து விதமான ஜிகே ஜென்ரல் நாலேஜ்லேருந்து உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீங்கள் பார்த்து பயன்பெற்றுக்குங்க. நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸில் உங்களை Send a map. You dare to dream, we care to accomplish.